காலத்துல இந்த செல்போன் எல்லாம் கிடையாது. புருஷனும் பொஞ்சாதியும் நேருக்கு நேரா தான் பேசிக்குவோம். இப்ப என்னடான்னா புருஷனும் பொஞ்சாதியும் இப்ப போன்ல தான் குடும்பத்தையே நடத்துறாங்க. என்ன நாகரிகமோ என்ன கலாச்சாரமோ ஒன்னும் புரியல. அந்த காலத்துல நீங்க மாட்டு வண்டியில போனீங்க, இப்ப அப்படியா போறீங்க? காரு பஸ்ன்னு மாறிட்டீங்கல்ல, மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் மாறிக்க வேண்டியதான். நீ பேசுறத பார்த்தா இந்த காலத்து பசங்களுக்கு இருக்கிற பழக்கம் எல்லாம் உனக்கும் இருக்கும் போல இருக்கு. நீங்களும் பாக்குறதுக்கு தான் பழைய ஆள் மாதிரி தெரியுறீங்க, ஆனா எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கேன். அப்படி நான் சொல்றேன். உனக்கு எத்தனை பொம்பளைங்க கூட பழக்கம் இருக்கு? ஏய் சொல்ற, உனக்கு எத்தனை பொம்பளைங்க கூட பழக்கம் இருக்கு? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அப்பச்சி. நான் இவங்கிட்ட தானே கேட்டேன், நீ ஏன் பதில் சொல்ற? இவன் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறானே. அப்பச்சி, நான் சொல்றதுக்கு முன்னாடியே சக்தி முந்திக்கிட்டா. எனக்கு சக்தியை தவிர வேற எந்த பொண்ணுங்களோடும் எந்த பழக்கமும் இல்ல அப்பச்சி. நீ சொல்ற, நானும் நம்ப வேண்டியதுதான். அப்பச்சி, அப்ப நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா? இந்த காலத்துல எல்லாமே வேக வேகமா ஆரம்பிச்சு வேக வேகமா முடிஞ்சு போயிடுது. நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, நமக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. அவங்க கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கிறது ஒத்துமையான வாழ்க்கை. அப்பச்சி, சாப்பாடு இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? எனக்கு போதுமா, நீ இவனை கவனி. இந்த காலத்துல இளவட்டவங்க பெரியவங்க பேச்ச மதிக்கிறதே இல்ல. அவங்க இஷ்டத்துக்கு வாழ்றாங்க, அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணத்தை பண்றாங்க. அப்புறம் பிடிக்கலன்னா உடனே உனக்கும் எனக்கும் ஒத்து வரலன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் அத்து விட்டு போயிடுறாங்க. கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்னு சும்மாவா சொல்லி வச்சாங்க? அதெல்லாம் இப்ப இருக்கிறவங்களுக்கு எங்க புரியுது? திடுதுப்புன்னு கல்யாணம் பண்றாங்க, திடுதுப்புன்னு விவாகரத்து பண்ணிட்டு வேலைக்கும் போயிடுறாங்க. இது என்ன வாழ்க்கை முறைன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. சாமிய சாட்சியா வச்சு போடுற தாலி முடிச்ச சட்டத்துக்கு முன்னாடி போடுற கையெழுத்து அத்து விட்டுருமா என்ன? புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது மரமும் வேறும் மாதிரி இருக்கணும். அப்பதான் அது நிலைச்சு நிற்கும். கிளையும் பூவும் மாதிரி இருந்தா லேசா ஒரு காத்தடிச்சா போதும், பிரிஞ்சு உதிர்ந்து போயிடும். சக்தி, உன் அம்மாச்சிய கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷத்துல நான் மனசால கூட வேற ஒரு பொண்ண நினைச்சு பார்த்ததே இல்லை. எனக்கு பொண்டாட்டின்னா அவ ஒருத்தி தான். அவளுக்கு மட்டும்தான் அந்த இடம், அந்த உரிமை. அதை யாருக்கும் நான் பங்கு போட்டு கொடுத்ததில்லை. உன் அம்மாச்சியை நான் கைவிட்டு விலகி போனதும் இல்லை. உன் அம்மாச்சி இப்ப சுமங்கலியா போய் சேர்ந்துட்டா. இருந்தாலும் தினமும் காலையில அவ போட்டோ முன்னாடி நின்னு அவகிட்ட பேசி ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் என் வேலையே ஆரம்பிப்பேன். அவ பேரு முத்துலட்சுமிங்கிறதால இந்த வீட்டுக்கு கூட முத்து இல்லம்னு அவ பேரு தான் வச்சிருக்கேன். இதையெல்லாம் நான் உங்ககிட்ட இப்ப எதுக்கு சொல்றேன் தெரியுமா? பொண்டாட்டிய மதிச்சு மரியாதையோட நடத்தணும். அதுதான் ஒரு நல்ல புருஷனுக்கு அடையாளம். இத நீ புரிஞ்சுக்கணும்னு தான் இவ்வளவு நேரம் பேசணும். சக்தி, கறிசோறு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. கைப்பக்குவம் அவ்வளோ ருசி. இந்த பைய கொடுத்து வச்சவன். அப்பச்சி, என்ன சாப்பிடாமே போறீங்க? எனக்கு போதுமா, நீ பசியோட இருக்க, சாப்பிடு. சரி அப்பச்சி, போலாம்.